பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தராகிய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த நாளிலையும் கூட ஏதேதோ காரியங்களிலே ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணுற அனைவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆமென். வாசிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 14. இங்கே நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். The Lord replied, my presence will go with you and I will give you rest. வாழ்க்கையில் எந்த நிலைமையிலையும் ஒரு ரெஸ்ட் இல்லாமல், இல்லாவிட்டால் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒரு ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். அன்றைக்கு கர்த்தர் மோசையோட இதே வார்த்தையை சொன்னார். ஏன் மோசையோட இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? மோசை மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அநேக அற்புதங்கள் இந்த யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அநேக அற்புதங்கள் வழியாக அடையாளங்களை கர்த்தர் காண்பித்து இந்த ஜனங்களை மோசை மூலமாக கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். ஆனாலும் இந்த அதிகாரத்திலையும் அவன் மோசே தேவனுடைய கிருபைக்காக இன்னும் கேட்கிறார். அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உண்மை நான் அதிகமாக அறியணும், உம்முடைய வழி எனக்கு போதியும் என்று சொல்லி மோசே தன்னையே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆமாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளவு உயர்வை பெற்றவர்களாக இருந்தாலும், நம்ம எவ்வளவு கனம் பெற்றவர்களாக இருந்தாலும், இல்லாவிட்டாலும் நம்ம எவ்வளவு எளிமையானவர்களாக எளியவர்களாக இருந்தாலும், நாம் யாராக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நம்மையே அர்ப்பணித்து, அப்பா உம்முடைய கிருபை இன்னும் எனக்கு வேணும், அப்பா உம்முடைய வழி எனக்கு போதி தரணும், நான் இன்னும் உண்மை அறியணும் ஒன்று கேட்போமா? நிச்சயமாகவே அவர்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே 13ஆம் வசனத்தில் யாத்ராகமம் 33:13 மோசே சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஆமென். இங்கே மோசே தன்னுடைய வழியை தெரிந்து கொள்ளவில்லை. அப்பா உம்முடைய வழி எனக்கு அறியும் என்று கேட்கிறார். அவ்வளவுதான் மோசே கேட்டார். ஆனால் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தது இளைப்பாறுதல் மட்டுமல்ல, என்னுடைய சமூகம் எப்போதும் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக அவருடைய சமூகத்தை அனுப்புகிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். நாம் அவருடைய சமூகத்திற்கு பின்னாக நாம் செல்லும் போது ஹல்லேலூயா, அவன் நமக்கு பின்னாக அவன் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக மாற்றுவார். இந்த நாட்களிலே அந்த கிருபைக்காக, அந்த தேவனுடைய வழியை கர்த்தர் போதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிறார். மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் இளைப்பாறுதலோடு வழிநடத்தி வந்தார். அதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய பிரைஸ் தி லார்ட் 13-14 வசனங்களில், ஒரு குதிரை வனாந்தரங்களில் நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். நமக்கு தெரியும், செங்கடலின் ஆழங்களிலே அவர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் அதிசயமாக அதை கடந்து வந்தார்கள். எப்படி ஒரு குதிரை வனாந்தரத்தில் எப்படி நடக்கிறதோ, அந்த குதிரைக்கு வனாந்தரத்திலே அது சஞ்சரிக்கும் போது எந்த இடறுதலும் இல்லை, இல்லையா? அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குதிரையை போல அவங்க ஆழங்களிலே நடந்து வந்தார்கள். மட்டுமல்ல, 14வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினாராம். ஆமென். முதலாவது மோசையோடு கற்று பேசுகிற, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போது இந்த ஜனங்களை கூட எப்படி கற்று நடத்தி வந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். இங்கிலீஷில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ஐசாயா சாப்டர் 63 verse 14. Like cattle they go down to the plain and they were given rest by the Spirit of the Lord.
ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமென். they were given rest by the spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவரால் அவர்கள் இளைப்பாறினார்கள். அப்படி என்றால் நாமும் இந்த வனாந்தர யாத்திரையிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ரெஸ்டை தருகிறார், நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். எவ்வளவோ கொந்தளிக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள், ஸ்தோத்திர கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இளைப்பாற பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சொல்லுகிறார். என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் says, amen, amen, hallelujah. Come to me, all you who are weary and burdened, and I will give you rest. வருத்தங்களையும், ஆமென், எவ்வளவு வருத்தங்களை அனுபவித்து இன்றைக்கு கூட பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவினிடத்தில் உண்மையாக நம்ம கடந்து போவோம் என்றால் கர்த்தர் நம்மை புறம்பே தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும்? 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதே காரியம் தான் மோசே செய்தார். அவருடைய வழியை போதியும் என்று சொல்லி அவருடைய வழியை கர்த்தர் போதிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இங்கே இயேசு கிறிஸ்து அதே வார்த்தை சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். டேக் மை யோக் upon you and learn from me. சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், அவருடைய என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இயேசுவை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமா அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள ஒரு மனது நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனதில் ஒரு இளைப்பாறுதல், இங்கே அந்த இளைப்பாறுதல் அழிந்து போகிறதா இருக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே நம்ம கற்றுக்கொண்டு நிலை நிற்போம் என்றால் ஆமென், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இது நம்ம கௌரவமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்வார். ஹல்லேலூயா. துக்கமில்லை, மரணமில்லை, கண்ணீர் இல்லை, நிந்தை இல்லை, பிரயாசம் இல்லை, பிசாசு இல்லை, ஹல்லேலூயா, கொள்ளைக்காரர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Hebrews chapter 4 verse 1, therefore since the promise of entering his rest still stands, let us be careful that none of you be found to have fallen short of it. ஆமென். ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிப்போமாக. ஒரு நாள் நம்ம அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்காமல் பின்வாங்கி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் அதை பிரவேசித்ததில்லை. எப்படி? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறோம். யார் இளைப்பாறுதல் பிரவேசிக்கவில்லை? கீழ்ப்படியாதவர்கள். 1 கீழ்ப்படியாதவர்கள், 2 அவிசுவசித்தவர்கள். ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. People who disobey God and unbelief. இந்த 2 காரியத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதல் பிரவேசிக்கவில்லை. அதில் நம்ம என்ன பண்ணணும்? எபிரேயர் 4 praise the Lord 11, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாக கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக எடுக்க கடவோம். இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுவை நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, அப்பா ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று கருத்த வாக்கு கொடுத்திருக்கிறீரே. மட்டுமல்ல உம்முடைய இளைப்பாறுதல் நாங்கள் பிரவேசிக்க செய்வீங்க என்று வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீரே அப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா மோசையை போல் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய வழியை கர்த்தா எங்களுக்கு போதித்து அப்போ உம்மிடத்தில் அதை நாங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக மாறி உடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையோடு காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ இன்றைக்கே ஒரு இளைப்பாறுதலை சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதற்கு கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திர தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.